மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இதையெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. சில நேரங்களில் வீட்டில் உள்ளவங்களுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம். சரியாக கவனிக்கலை, சரியாக பண்ணலை, இந்த மாதிரிலாம் உங்களை பற்றிய சில பேச்சுக்கள் எழும்பலாம். அதனால் பணிவோடு செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய பார்வையில் நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு மற்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. அவங்களுடைய அணுகுமுறையில் போய் நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது, குறிப்பாக வீட்டில் தாய், அப்புறம் பாட்டி, இந்த பாட்டி, இந்த மாதிரி இவளுடைய தேவைகளை எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். முக்கியமான சில காரியங்களை எடுக்கும் பொழுது விக்னேஸ்வரரை தொழுது செய்வது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள், எந்த ஒரு காரியமும் முதல் அட்டம்ப்டில் முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி சில சுபங்கள் உங்களை அடைவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கிறது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவாக செயல்படும் போது சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான பேச்சு, மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் அமையிறது, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப திறம்பட சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் காண்பிக்கிறது. சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் திட்டமிடுவீங்க. இந்த கோவில்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு திட்டங்கள் எடுத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சாந்தி தரக்கூடிய அளவில் சந்தோஷமான நிகழ்வுகள், மன ஆத்ம திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நமக்கு கீழே இருக்கவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப தன்மையோடு நடந்து கொள்வீர்கள், எல்லாருடைய பாராட்டையும் பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பான ஒரு தினம், குடும்பத்திலே அமைதி நிலவும், எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரம் சேரும், அற்புதமான தினமாக அமைகிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் படபடப்பு இல்லாமல் சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் அவசரமாக சில காரியங்களை செய்யும் பொழுது முக்கியமான விஷயங்களை மறந்துடுவீங்க. அதனால் எதையுமே சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாக அமையிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபட்டிருக்கவங்க எந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுதும் நல்லபடியாக தான் எடுப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு இரு முறை சிந்தித்து அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரித்து செய்ய வேணும். இல்லைன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் சில பாரங்கள் இருக்கும். சில நேரங்களில் படபடப்பாக செயல்பட்டு அதனால் சில தவறுகள் இழக்கக்கூடும். அதனால் நிதானித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே உங்களுக்கு அமையும். தெய்வ கடாட்சம் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இனிமையான நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். எதிர்பாராத பரிசு பொருட்கள் கூட உங்களுக்கு சேரும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கவங்கெல்லாம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் வெளிநாட்டுக்கு பயணப்படக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இல்லை வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் சேருவதற்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும். தொழிலில் சில நேரங்களில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மொத்தத்தில் ரொம்ப நல்ல தினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சற்று கவனமாகத்தான்
எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதங்கள், தடைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு தன்மையில் அமையிறது. முக்கியமாக மனசில் ஒரு சோர்வு ஏற்படும். அதனால் ரொம்ப ஒரு நிதானமாக செயல்படுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். பரபரப்பாக செயல்படுவீர்கள். செயற்கரிய விஷயங்களை கூட நல்லபடியாக உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஆக்கப்பூர்வமான நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் உண்டு. ரொம்ப லாபத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ரொம்ப ஒரு தனித்தன்மையோட எடுத்து கையாண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான முயற்சிகள் இருந்தாலும் கூட சில தடைகள் இருக்கலாம். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. எந்த காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில அவசரமான செயல்பாட்டினால் சில காரியங்கள், அதை பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சிதறிடும். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படும். ஆனால் அந்த தடைகள் என்ன, அதன் காரணம் என்ன என்று ஆராய்ந்து அந்த தடைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். அப்போது நமக்கு வரக்கூடிய ஒரு தீமையிலிருந்து நமக்கு பெறக்கூடிய நன்மைன்னு எடுத்துக்கலாம். லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸும்பாங்க. அது மாதிரி சில தடைகள் ஏன் வருது, சில பேர் ஏன் இப்படி இருக்காங்க, அதோடைய மூல காரணத்தை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளை கண்டறிவீர்கள். அதனால் சிறப்பான தினமாக கொள்ள வேண்டும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். புதிய யுக்திகளை எல்லாம் கையாள்வீர்கள். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாக இருந்தாலும் சில நேரங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் அதை சரிவரை கையாள முடியாமல் போகலாம். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, முயற்சி என்பது 90%, 90 விழுக்காடு. ஒரு 10%ன்றது அதிர்ஷ்டம் இல்லை தெய்வ அனுகூலம் என்பது இருக்க வேண்டும். அப்போதான் ஒருத்தன் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். ஏன்னா வெற்றி பெறுவன் எல்லாமே திறமைசாலி இல்லை. அதான் அந்த முன்னால் சந்திரபாபு பாடின மாதிரி அப்படி சொல்லவே முடியாது. அதனால் ரெண்டும் கலப்படமாக இருக்கும் பொழுது தான் வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அது போன்ற ஒரு நன்மைகளை தரக்கூடிய, வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு அதில் இறங்கும் பொழுது தெய்வ அருளினால் அதை ரொம்ப பிரமாதமாக அந்த காரியத்தை சாதிப்பீங்க. அது போன்ற ஒரு தினம். புதிய தொடக்கங்கள், புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் ஈடுபடும் பொழுதும் நன்மை தீமைகளை சரியான முறையில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான திருப்பங்கள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய, தெய்வ அனுகூலம் முழுமையாக பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் இது வருகிறது. இந்த தினத்தில் ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரும்பாலும் தனம் இழப்புகள்,
எதிர்பாராத நஷ்டங்கள், சில தவறான முடிவுகளை எடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகளே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பல நாள் பாடுபட்டது ஒரே நாளில் இழந்தேன்ற மாதிரி இழக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட ஏற்படலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பிரச்சனைகள்னு எதுவும் இல்லாட்டாலும் கூட நஷ்டங்களும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் சற்று மன உளைச்சலை தரக்கூடிய அளவில் இருக்கும். அதாவது பல இடங்களில் பார்த்துருப்போம், பொண்ணு பார்த்துருப்பாங்க, அது மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆனால் அதோடைய ரிசல்ட்டு சொல்ல மாட்டாங்க. இல்லை நாங்கள் யோசித்து பேசிட்டு சொல்கிறோம்பாங்க. என்னமோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மாதிரி தலையை பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் திருமணத்தில் ஒரு சீராக இல்லாமல் சில தடைகள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் பின் அது சுமூகமாக முடியும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. ஸோ எந்த ஒரு காரியத்திலும் ஆரம்பத்தில் சில பின்னடைவுகளும் தடைகளும் இருந்து பின்பு அது நல்லபடியாக முடியக்கூடிய வகையில் அமையும். பொறுமையாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாமல் அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய, நல்ல வெற்றிகளை தரக்கூடிய, முயற்சிகளுக்கு சன்மானத்தை பெறக்கூடிய அளவில் நல்ல தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் கவனப்பிசையினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பற்றாக்குறை ஏற்படலாம். அப்போ கடன் வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்வது நல்லது. நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில அவசர முடிவுகளால் சில தவறுகள் நிகழலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. ரொம்ப உருப்படியான நல்ல காரியங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல சில விஷயங்கள் மாறிடலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல லாபங்கள் ஏற்படும். நண்பர்களால் ஒரு அற்புதமான உதவிகள், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவசரமான ஒரு செயல்பாட்டினால் தவறுகள் நிகழலாம். கவனம் தேவை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு தினமாகத்தான் உங்களுக்கும் அமையும். நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த வெற்றி சில நேரங்களில் கிடைக்காம போகலாம், சில தடைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப முழு அளவு முயற்சியோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கவனம் தவறினால்
உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் ஒருவேளை இழந்து விடலாம். ஆனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினமாகத்தான் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. எடுத்த காரியம் எல்லாவற்றிலுமே சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.